அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி மீன் விளாக் பார்க்கலாமா? வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தக்காளி சாதம். இது பிரியாணி சுவையை மிஞ்சும் சூப்பரான தக்காளி சாதம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். லஞ்சு பாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்து அதில் கோல் பைசஸ் சேர்த்துருக்கேன். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ரம்ப இலை இது மட்டும் சேர்த்துருக்கேன். கடல் பாசி, சின்னதாக ஒரு அன்னாச்சிப்பூ இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதில் வெங்காயம் ஒரு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். நான் ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் ஒரு காரத்துக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்காக சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். 3 தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா குழைஞ்சு வரணும். தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு குழையணும். இதில் மல்லித்தலை ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இது கூட சேர்த்துக்கிறலாம். நான் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் அதை சேர்த்துக்கிட்டே ஒரு பிடி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நான் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அதோடு சேர்த்து வதக்கிக்குவோம். மசாலா கூட உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அரிசி நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இது சாப்பாட்டு அரிசி. நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு சேர்க்குறோம்ல அந்த அரிசி. அதை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்குவோம். இந்த மசாலா கூட சேர்த்து இந்த அரிசியும் வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு அம்புட ருசியாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து தான் ஒரு உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி நான் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஒரு உலக்கும் தண்ணி ஒரு உலக்கும் சேர்த்து ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு காரம் சேர்த்துக்குவோம். பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரணும். 2 விசில் வர விட்டு பார்க்கலாம். இப்போ 2 விசில் போட்டாச்சு. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட ருசியாக இருக்கும். இது ஆம்லெட்டோடவும் ஆனியன் ரைத்தா கூட நீங்கள் அதுக்கு மேலே என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு வச்சுக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். நெய் ஊற்றுறதுக்கப்புறம் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய் ஊற்றி அப்படியே 2 பிரட்டி விட்டு அப்படியே அமுக்கி வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது எல்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.